முன்னாடி ஒரு தடவை ஆப்பிள் ஊறுகாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இன்றைக்கி மறுபடியும் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் கொடுங்க. இதுக்கு வேணுங்கிற பொருள் ஆப்பிள் இது மாதிரி தோலை சீவி நசுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு நசுக்க வேண்டாம் அப்படின்னா துண்டு துண்டாக கூட கடிச்சு சாப்பிட்ற மாதிரி போடலாம். இங்கே ஆப்பிளில் ரொம்ப புளிக்கிறது, அதனால தான் அது போட்டோம். இது ஊறுகாய் நல்லாவே இருந்தது. அதனால இந்த ஆப்பிளில் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். எங்காத்துக்கு அது மாதிரி வேணும், அதனால நசுக்கிருக்கேன். நீங்கள் துண்டு துண்டாக கூட போடலாம், மாங்காய் துண்டு மாதிரி. அப்புறம் கடுகு, வெந்தயம், பெருங்காயம், உப்பு, மஞ்சள்தூள், ஆஸ் யூஷுவல் ஊறுகாய்க்குள்ளே தான். மிளகாப்பொடி, கொஞ்சம் வெல்லம் வேணும்னா போடுங்க, வேண்டாட்டா வேண்டாம். அப்புறம் நல்லெண்ணெய். ஊறுகாய்னா நல்லெண்ணெய் தான். இது வந்து ஆப்பிள் நசுக்கினது, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், உப்பு, மஞ்சள்தூள், வெல்லம், மிளகாத்தூள், எண்ணெய். இப்போ பண்ணலாமா? கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். ஊறுகாய்னாலே கடுகு வெந்தயம் தான். கடுகு வெந்தயம் போட்டிருக்கு. அது வெடிக்கணும். இந்த லைட்டான இந்த லைட்டு இந்த லைட்டு எது? இந்த லைட்டு அந்த லைட்டை போடு. இந்த அதே லைட்டை போட்டுருமா? ரைட். வெந்தயம் கடுகு வெடிக்கணும். அப்போ இந்த ஆப்பிள் போட்டு ஒரு பச்சையாக இருக்குது இல்லையா, அதனால ஒரு வதக்கில் வச்சு மாங்காய் துண்டு மாதிரியும் நீங்கள் போடலாம். அது இன்னுமே நல்லாயிருக்கும். மாங்காய் துண்டு மாதிரி போடுவோம். ஒரு வதக்கு வதக்குங்க. இப்போ மஞ்சப்பொடி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். நான் தான் மசிச்சு வச்சுருக்கேன். பெருங்காயம். பெருங்காயம் அது ஊட்டிக்கிற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கணும். அப்புறம் தேவையான உப்பு. கடைக்கு மிளகாப்பொடி, ஏன்னா கமரன்றதுக்காக அப்புறம் போடுவோம். கடைசியாக போடுவோம். நல்லா சக்கச்சவே இருந்துச்சு மிளகாத்தூள். இது ரொம்ப நல்லா இருக்குது. காம்பினேஷன் எதுக்கு வேணால் சரி. அப்புறம் இது வதங்கிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். ஊறுகாய்னாலே கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தானே நல்லா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் நிறைய விடுங்க. எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம்? அது நூறு பண்ணியிருக்கேன். இது 2 நாள் தான் இருக்கும். ஒரு வாரம் வச்சுக்கலாம். நிறைய பண்ணேன். நான் ஆப்பிள் பண்ணேன்னா ஒரு வாரம். ஏன்னா உங்கள் ஊரில் நிறைய ஆப்பிள் கிடைக்கும், குடிக்கும். கொஞ்சோண்டு வெல்லம். எங்காட்டில் வெல்லம் பிடிக்கும், நிறைய போடுறேன். நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு இந்த ஊறுகாய்க்கே எப்பவும் துளியோண்டு வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வித்தின் 4 மினிட்ஸ் பண்ணிடலாம். ஆப்பிள் ஊறுகாயா? ஆமாம், ஆப்பிள் ஊறுகாய். ஆப்பிள் ஊறுகாய் ரெடி பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி பாருங்கள். ஆப்பிள் ஊறுகாய் பிரமாதமாக இருக்குது. தயிர் சாப்பிட்டு நல்லா இருக்கும். பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அவ்வளோதானே? அவ்வளோதான். இது வெள்ளம் கரையணும், அப்படிலாம் வெயிட் பண்ணுறேன். அதை எடுத்துட்டு பாத்திரத்தில் போட்டுருவோம். அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.